வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் புதிய வீடியோ. நீர்த்தேக்க தொட்டியில் மலம் இருக்கும் பையுடன் 2 பேர் அமர்ந்து பேசுவது போன்ற காட்சிகள் பதிவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சுதர்ஷன் தமது தாய் மற்றும் அத்தையிடம் உரையாடியதாக கூறப்படும் ஆடியோவும் வெளியீடு. ஒத்துக்கவே கூடாது, அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது என உரையாடல் பதிவு. ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அழைச்சி பேசணும், அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. ஒன்னும் ரொம்ப கடுபடி பண்ணல. இல்ல நேத்து அவெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாமனாலும் இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கடுபடி பண்ணுவாங்களே. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 தொடர்பு. முட்டுக்காடு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வேங்கை வயல் வழக்கில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறி இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கமாக இருக்கலாம் என தோன்றுவதாகவும், குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். வேங்கை வயல் சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களே காரணம் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. உண்மை குற்றவாளிகளை கண்டறியும் விதமாக வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது கூட்டணி கட்சியினர் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். திமுகவின் கூட்டணி கட்சியினரே சிபிஐ விசாரணை கோரியது வரவேற்கத்தக்கது என ஜெயக்குமார் அறிக்கை. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் வாகன சோதனை தீவிரம். நாட்டின் 76வது குடியரசு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிப்பு. வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட். குடியரசு தினத்தை முன்னிட்டு அலங்காரம். குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு தயாரான மாநிலங்கள். தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் மூவர்ண விளக்குகளால் ஜொலிப்பு. பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் குடியரசு தின விழா இறுதி ஒத்திகை.
கண்கவர் அணிவகுப்பு மரியாதை மற்றும் கலை நிகழ்ச்சிகள். டெல்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பழங்குடியின சிறப்பு விருந்தினர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. குடியரசு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லையில் தேசத்தை காக்கும் ராணுவ வீரர்கள். கடுங்குளிருக்கு மத்தியிலும் முழங்கால் அளவு புதையும் பனிக்குவியலில் நடந்து சென்று ரோந்து. மத்திய பட்ஜெட் தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள். அல்வா கிண்டி தொடக்கி வைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். எல்லையில் சீனா கட்டும் உலகின் மிகப்பெரிய அணையால் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு என அச்சம். மிகப்பெரிய அணையை தண்ணீர் குண்டு போல சீனா பயன்படுத்தும் என அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா காண்டு குற்றச்சாட்டு. தண்டனை காலம் முடிந்தும் விடுதலை செய்யாததால் பாகிஸ்தான் சிறையில் இந்திய மீனவர் உயிரிழந்த பரிதாபம். கடந்த 2 ஆண்டுகளில் பாகிஸ்தானில் உயிரிழந்த 8வது இந்திய மீனவர். பயணிகளிடம் மாறுபட்ட கட்டணம் வசூல் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்கள் மறுப்பு. பயணிகளின் செல்போன் மாடல் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுவதில்லை என விளக்கம். காஷ்மீரின் குளிர்கால வானிலைக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். பிரதமர் மோடி விரைவில் சேவையை தொடக்கி வைப்பார் என எதிர்பார்ப்பு. அவசர காலங்களில் விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்களை வீசுவதற்கான கண்டெய்னர்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் புதிய தயாரிப்பு. பாஜக மற்றும் டெல்லி போலீசார் இணைந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய திட்டம். டெல்லி முதலமைச்சர் அதிஷி தேர்தல் ஆணையத்தில் புகார். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து. பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முறைப்படி அழைப்பு. திரள் நிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? சீமானை உரிமையில் விமர்சித்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பேஸ்புக்கில் பதிவு. குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, C விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். வழக்கு விசாரணைக்காக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான 14 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகையின் நகல்கள் வழங்கப்பட்டன. வீட்டில் கோலம் போட்டு சாணம் அள்ளிக் கொண்டிருந்த பெண்ணும் மேயர் ஆகியிருப்பதற்கு காரணம் பெரியார்தான். கடலூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பெரியார் குறித்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி திருமணமான பெண் கடத்தப்பட்ட வழக்கு.
7 மாதங்களாக மகளை பார்க்க முடியாத ஏக்கத்தில் கூலிப்படை வைத்து கடத்தியதாக கைதான தந்தை வாக்குமூலம். சேலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த குழந்தை 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை. பெண்ணின் சகோதரர் மற்றும் அவருடைய மனைவி, புரோக்கர் உள்ளிட்டோரையும் பிடித்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரணை. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் சூட்டுவதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாக நீதிபதிகள் கருத்து. புத்தக கண்காட்சியில் RSS பற்றி அவதூறு பேசியதை தட்டி கேட்ட நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய வலியுறுத்தல். திருப்பூர் புத்தக கண்காட்சியை முற்றுகையிட்டு இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தியதால் தள்ளுமுள்ள. சிவகங்கை அருகே பொய்யாவயல் ஊராட்சியை உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காரைக்குடி அரசு மருத்துவமனை முன்பாக உறவினர்கள் சாலை மறியல். மதுரை சாலையில் தொடரும் சிறார்களின் குரங்கு சேட்டை. சூப்பர்மேன் பறந்து செல்வது போல பைக்கில் ஆபத்தான முறையில் சாகசம். பேசும் சாமி சிலை, மரகத கற்களை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும். தேனியில் சதுரங்க வேட்டை படபாணியில் ஏமாற்றிய மோசடி கும்பல் கைது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மக்களை நாடு கடத்தும் பணி தொடக்கம். ராணுவ விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படும் புகைப்படங்களை வெளியிட்டு வெள்ளை மாளிகை எச்சரிக்கை. அமெரிக்காவின் நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு மத்தியில் பகுதி நேர வேலையை உதறி தள்ளும் இந்திய மாணவர்கள் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு படிக்க சென்றுள்ளதால் தங்களது எதிர்காலத்துடன் விளையாட விரும்பவில்லை எனவும் சோகம். சட்டவிரோத குடியேறிகள் இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் சரிபார்ப்புக்கு பின்னர் இந்தியாவுக்கு அழைத்துக் கொள்ளப்படுவார்கள். அமெரிக்க அரசின் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. யுக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயார். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ட்ரம்பின் வெற்றி பறிக்கப்படாமல் இருந்திருந்தால் யுக்ரைன் போர் வந்திருக்காது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இன்று மேலும் 4 பணைய கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்படும் 4 பெண்களின் பெயர் மற்றும் புகைப்படங்கள் வெளியீடு. செர்பியா அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறி அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம். தலைநகரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு திரண்டதால் பள்ளிகள், தியேட்டர்கள், பார்கள் மூடல். விவசாயத்திற்கான செலவுகள் பல மடங்கு அதிகரித்ததை கண்டித்து கிரீஸ் விவசாயிகள் போராட்டம். சாலையில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்களை நிறுத்தி வைக்கப்பட்டதன் ட்ரோன் காட்சிகள். ஸ்காட்லாந்து கடற்படை பகுதிகளை தாக்கிய புயல். பலத்த காற்று வீசியதால் உயரமாக எழும்பிய அலைகள். ஈராக்கில் எண்ணெய் கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. வான் உயர அடர்த்தியாக எழும்பிய கரும் புகை.
சிலி கடற்கரையில் செத்து கரை ஒதுங்கிய ஆயிரக்கணக்கான மீன்கள். சுகாதார சீர்கேடு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடருமா? சென்னை சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் இரண்டாவது போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் தோல்வியடைய கொல்கத்தா மைதானத்தில் நிலவிய புகைமூட்டமே காரணம். இரண்டாவது போட்டி நடைபெறும் சென்னையில் சுத்தமான காற்று இருக்கும் என நம்புவதாக இங்கிலாந்து அணியின் துணை கேப்டன் ஹாரி புரூக் பேட்டி. பூமா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் விளம்பர தூதராகும் இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரம் PV சிந்து 4 ஆண்டுகளுக்கு தலா 4 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என தகவல். மகா கும்பமேளாவில் முழு துறவத்திற்கு மாறிய பாலிவுட் முன்னாள் நடிகை மம்தா குல்கர்னி. ஷியாமாபாய் கிரி என புதிதாக பெயர். மகா கும்பமேளாவில் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையில் கண்கவர் காட்சி. மதுரை வடக்கம்பட்டி முனியாண்டி கோவிலில் தயாரான பிரியாணி. விடிய விடிய பக்தர்களுக்கு அன்னதானம்.